குளிக்கணுமா? வணக்கம் வணக்கம். ம் இன்னைக்கு காலிஃப்ளவர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலான்ட்டு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கா? இப்போவே பிடிக்கவ மத்தியானம் சாப்பாட்டுக்கே பிடிக்குமா? ஆ சரி. ம் காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு. ஓ, அன்னைக்கு காலிஃப்ளவர் அது என்னம்மா பண்ணீங்க? புரியல. அது மசாலா மாதிரி மசாலா. இது நாங்கள் பொரிக்க போகிறோங்க. வைக்க போகிறோம். ம் இது 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலிஃப்ளவர். ஆ 30 ரூபாய்க்கு. ஆனால் 2 நாளைக்கு சாப்பிட்றோம் என் மம்மி. அன்னைக்கு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டேன். இது மட்டும் போட்டால் பத்தாதுன்னு. இது கொஞ்சம் காஸ்ட்லிங்கிறனால இதை கொஞ்சமாக போட்டுவிட்டு உருளைக்கிழங்கு போட்டேன். ஓ, இது காஸ்ட்லிங்கிறனால காஸ்ட்லியான ஐட்டம் ஆயிடுச்சு. ஆமாம், இது காஸ்ட்லி. தங்கம் மாதிரி இது. ஆமாம், தங்கம் ஒரு காலத்தில் அப்படி தானே மம்மி கிடந்துச்சு. ஆமாம், இப்போதான் அப்படி. அப்போ கூட பரவாயில்ல இருக்கு. அப்போவே தங்கத்தை இதுவாக தான் உத்தியாக தான் சொல்லுவோம். ஆமாம், இப்போ அது வைரத்துக்கு மேலே போச்சு. இப்போ தங்கம் வாங்குறோம்னா அவங்கள ஓ நல்ல பணக்கார கேட்குற மாதிரி முதல்ல கூட போட மாட்டாங்க. இனிமேலாம் கல்யாணத்துக்குலாம். ஆமாம்மா. இனிமே பொண்ணு அது என்ன மம்மி சொன்ன மாதிரியே பவன் 1 லட்சத்துக்கு வந்துருச்சு. ஆனால் அது ட்ரம் மேலே தான் வந்துருச்சான். அமெரிக்கா அதிபர் ட்ரம் பண்ண வேலை தானா அவ்வளோ தூரம் தங்கம் ஏறுறது காரணம். எல்லாரும் கமெண்ட்ல அவர் நிறைய இந்த ஐடி இந்தியர்களே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்தியர்களை எந்த விதத்துலலாம் பாதிக்கலாமா அந்த விதத்துல நல்லா யோசிக்கிறாரு. யோசிச்சு சாஃப்ட்வேரில் இவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா சாஃப்ட்வேரை எப்படி முடக்கலாம், கம்பெனியை முடக்கணும்னா அவன் ஆளுகளை முடக்கிடுவேன் அப்படி யோசிக்கிறாரு. அதே மாதிரி இந்த பாஸ்போர்ட்டில் அவன் அங்கேருந்து இங்கே வந்திருக்கான்னா அவனுக்கு குடியுரிமையை ரத்து பண்ணு, அமெரிக்காவில் குடியிருக்கக்கூடாது அப்படி பண்ணுங்க. எந்த விதத்தில் பிளாக் பண்ணலாம்னு நல்லா யோசிக்கிறாரு. ஏன் அப்படி பண்ணுறாரு தெரியல. அவங்க நாட்டுக்கு ஜனத்தொகை கம்மி தானே. கம்மி தான் இருந்தாலும் அவங்க தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாளன்னு. ஒரு தலைவர்கள் ஒரு மாதிரி. ரொம்ப வயசானவர் அவர்ல இருக்காரு. ட்ரம்ம பார்த்தா அவரை நம்பிதானே ஓட்டு போட்டுருக்குது. ட்ரம் மாதிரி இருக்காரு. ரொம்ப வயசானவரா இருக்காரு. ஓ, நம்ம மோடி எப்படி இருக்காரு? மோடி நல்லா இருக்காரு, ஸ்ட்ராங்கா. அவர் ரொம்ப கன்னத்துல இதெல்லாம். அதுக்கு அவர் எதுவுமே ஒரி பண்றது இல்ல மோடி. தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சுன்னா என்னம்மா அவர் டைலாகு, வணக்கம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட வேண்டியது. இங்கே ஒரு பிரச்சனை நடந்தா அதில் தலையிடுறது இல்லை. காஷ்மீரில் பிரச்சனை நடந்தா அவங்க வேறு ஏதோ அடிச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பிரதமராக இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எலெக்ஷன் வரையில் இதில் மட்டும் இந்த இதுகளுக்கு ஏதோ ஒன்று கொடுத்து நம்ம மனசை கவர்ந்து வச்சுக்கணும்னு வீட்டை மட்டும் வீட்டு 2 லட்ச ரூபா நாங்கள் தர்றோம், நம்ம முதலீடாக 2 லட்சம் கொடுத்தோம்னா அவங்களே போட்டு கட்டிடுவாங்க ஒரு ஆசையில். அப்போ நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. ராஜஸ்தான் அதுக்கெல்லாம் மோடி வீடு தராரா, மோடி வீடு தராரா, மோடி தான் வரணும், மோடி தான் வரணும் அப்படின்னு சொல்லி மோடிக்கு போடுது. என்னமோ மோடி விட்டு காசு எடுத்து கடைசி அது கவர்மெண்ட் காசு. வரி பணம் தான், எல்லாம் மக்கள் விட்டு வரி பணம் தான். அப்போதைக்கு எப்போ ஊர் சுத்தணும் போல, நம்ம இப்போ வீட்டில் இருந்தால் ஊர் சுத்தணும் போல தோணுதில்ல. அப்போ தோணும்போது ஊர் சுற்றிடுறாரு. ஃப்ரான்ஸ் போகிறேன், ஜப்பான் போகிறேன், ஜெர்மனி போகிறேன், அங்கே போய் 1 வாரம் அந்த ஃபுட்டுகளை சாப்பிட்றது, டேஸ்டான ஃபுட்டுகளை சாப்பிட்டுட்டு நல்லா சௌரியமாக இருக்காரு. அவருக்கு ஒரு நாள் போடுற சட்டையே ஒரு எத்தனையோ லட்சமா, அவருக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சட்டை விடுவாங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்போ காங்கிரஸ்லேருந்து பிரதமராக இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் ஒரி பண்ணிக்குவாங்க. ஐயோ நாடு இப்படி போகுது, அங்கே சண்டை அடிச்சுக்கிறாங்க, இங்கே சண்டை அடிச்சுக்கிறாங்க, வேறு அதெல்லாம் தேவையில்லைங்க, அவங்க அப்படிதான் அடிச்சுக்கிட்டு சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம பத்திரமா பார்த்துக்குவோம் அப்படின்னு. ஆனால் அப்படி இருந்தால் 15 வருஷம் இருந்துட்டாரு மம்மி, பரவாயில்ல இல்லை. அப்புறமே தீபாவளி நெருங்கிடுச்சு. நாளைக்கா நாளானிக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள், வள்ளிகண்ணம்மாவின் வாழ்த்துக்கள். ஆமாம், நாளைக்கு தான் எங்கள் ஊரில் சந்தையா, தீபாவளி சந்தை. நாளைக்கு தான் சந்தையா, விளக்கிட்ட கேட்டேன். தீபாவளிக்கு சந்தை போடுவாங்களா? சந்தை போடுவாங்க, காய்கறி வாங்குவாங்கல்ல. இப்போ எந்த ஃபங்க்ஷன்னாலும் சந்தை போடுவாங்க மம்மி. ஆமாம், பொங்கல் போடுறாங்க. இது ஆயுத பூஜை நான் மட்டும்தான் போடுறது இல்லை. ஆமாம், அன்னைக்கு என்னத்தை சமைச்சு சாப்பிட்டா என்ன, நம்ம பொரி கடலை சாப்பிடுறது ஒன்றும் இல்லை, பொரி கடலை இருந்தால் போதும்.
தீபாவளி என்னைக்குன்னா கத்திரிக்காய் வேணும், ம் சாம்பார் வைக்க ம் ம் பச்சை மிளகா வேணும், வெங்காயம் வேணும், தக்காளி வேணும். ம் அதனால சந்தை விடுறாங்க. ஓ இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முட்டையே எடுக்க போகிறோம். ம் இத்தனை நாளாக முட்டையெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தோம். ஓ, ஒரு மாதம் புரட்டாசிங்கிறனாலே யூஸ் பண்ணாமல் இருந்தோம். புரட்டாசிங்கிறனால ஆமாம். இன்னைக்கு தான் முட்டையே எடுக்கலான்ட்டு விரதமாக இருந்தோம். இன்னையிலிருந்து முட்டை ஸ்டார்ட். முட்டை ஸ்டார்ட், சைவம் டாப், ஆமாம். சைவம் ஸ்டாப். சைவத்தை ஸ்டார்ட் பண்ணி வார வாரம் அசைவம் எடுத்துக்குவோம். தீபாவளி இன்னைக்கு அசைவம் எடுக்கிற பழக்கம் இல்லையா மேம் உங்களுக்கு? எடுத்தா எண்ணெய் பலகாரத்தோடு இதெல்லாம் சாப்பிட முடியாதுப்பா. ஏன் கொஞ்சம் கொஞ்சம் தானே என்ன விளாட்றோம்னா நீங்கள் இப்போ வடை வந்து கரெக்டாக ஒரு அதுவே தான் நமக்கு நிறைய இருக்குமே, நீ தான் பார்த்துருக்கியே. இல்லை மேமே, நான் என்ன சொல்கிறேன்னா கரெக்டாக 8 வடை சுடுறதுக்கு மட்டும் மாவு ரெடி பண்ணும். அந்த மாதிரிலாம் மாவு கிரைண்டரில் ஆட்ட வராது. ஐய கிரைண்டரில் ஆட்டுறேன். எனக்கு மிக்சியில் ஆட்டினா சரியா வர மாட்டேங்குது. கிரைண்டர்ல ஆட்டுறேன். கிரைண்டரில் ஆட்டினா கொஞ்சம் உலக்கு பருப்பாவது போடணும். உலக்கு பருப்புக்கு எப்படி 30 வடை 30 வடை வந்துடும். அப்பா 30 வடை சாப்பிட்றதுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அதே மிக்சியில் போட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். மிக்சியில் போடுவோமே. நீங்கள் அரை உலக்கு போட்டு எல்லாமே அரை அரை உலக்கு மட்டும் போடலாம். 2 பேருக்கு அரை உலக்கு, ஒரு ஆளுக்கு 1/4 உலக்கு தான். 1/4 உலக்கில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வருதா, அது மட்டும் தான் சாப்பிடுவோம். என்ன இதுதான் கணக்கு. தீபாவளி கணக்கு என்னென்னா வெள்ளை பணியாரம்னாலும் 1/4 உலக்கு, வடைனாலும் 1/4 உலக்கு. வடை கூட கொஞ்சம் கூட சாப்பிடணும்னு வச்சுங்க, ஒரு அரை உலக்கா போட்டுக்கலாம். இனிப்பு பணியாரம் அது போடவே தேவையில்லை. இது ரெண்டும் 1/4 உலக்கு. இன்னைக்கு கறி எடுத்து பழக்கம் இல்லை. அதனாலதான் நாளைக்கு எடுத்துட்டு வந்துரு. தீபாவளி அன்னைக்கு சும்மா சைவமாகவே சாப்பிட்டுக்கோம். ஓ, அன்னைக்கு ஸ்வீட் வேற இருக்கும். ஆமாம், ஸ்வீட்டு லட்டு கிட்டு. ஆனால் அந்த ஸ்வீட்டை வச்சுருவோம். குலோப்ஜாம் 2 தானே சாப்பிடுவோம். ஆமாம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் தொட்டு வைப்போம். இட்லி, வடை, வெள்ளை பணியாரம் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சாப்பிட்டாலே வயிறு எறும்பிடும். தீபாவளி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எண்ணெய் தேய்ச்சி குளிப்பீங்களா? வடை சுடுவோம், பணியாரம், வெள்ளை பணியாரம், நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம். அப்புறம் என்ன குலோப்ஜான் முத நாளே போட்டுற வேண்டியது குலோப்ஜான். அப்புறம் முறுக்கு, அதிரசம், இது இட்லி, சாம்பார், துவையல், அவ்வளோதான். ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்குலாம் தீபாவளிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பேக்கெட் இதுதான் எல்லாமே பேக்கடு. இது எல்லாமே பேக்கடு. இது இட்லி மட்டும் வீட்டில் சுட்டுப்பா இருக்கும் ஃபாரினாக இருந்தாலும். இது ஸ்வீட்டு பேக்கடு. குலோப்ஜாமுன் எல்லாமே பேக்கு பண்ணி வச்சுருக்காங்க. பேச்சுலர் இருக்கவங்க ஒருத்தன் கொண்டாடுறத வச்சு இன்னொருத்தன் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. அதுலேயும் காட்டு தான் மேலே கீழே தான் இருக்குது. அதனால ஒருத்தன் கொண்டாடுறத வச்சு இன்னொருத்தன் சாப்பிட்டுக்குவாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் இங்கேருந்து கொடுத்து விட்ருப்பாங்க, போயிருப்பாங்க தீபாவளிக்குன்னு. அது மாதிரி இன்னைக்கு பூண்டு வெங்காயம் போட்டு இது முட்டை குழம்பு வைக்கலாம்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை குழம்பு வச்சுட்டு இதை மசாலா முட்டை போதும்ல? போதும் மதியத்துக்கு. அப்புறம் மெயின் உங்களுக்கு இந்த சைனீஸ் ஃபுட்டு, இந்த மாதிரி வேறு ஸ்டேட்டு, வேறு இந்தியன், வேறு ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணலையா? இந்த ஒரு இது மாதிரி உள்ளதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து எப்பவும் போல் சாம்பார், ரசம், ஒரு இப்படி தானே வைக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இனிமேல் வராது. எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சுல இனிமேல் இது. ஆனால் அந்த ஃபுட்டில் இப்போ வந்து நம்ம சொல்கிறோம்ல செட்டிநாட்டு ஃபுட்டுலாம் வெள்ளை பணியாரம் சூப்பர்னு. இப்போ வந்து நம்ம அதில் பழக்கப்பட்டுட்டோம் சூப்பர்னு சொல்கிறோம். இப்போ அவங்க ஃபுட்டுலேயும் டேஸ்டானது இருக்கும்ல? இல்லை, அவங்க ஃபுட்டில் இந்த பொண்ணு சோபனா சுரேஷ்குமார், அது வந்து இப்போ சிங்கப்பூர் போயிட்டு வந்துச்சு பார்த்தியா? அது சொல்லுது, நம்ம நாட்டு சாப்பாடு அடிச்சுக்க வேற எதாலேயும் முடியாதுங்க. எனக்கு எப்படா நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு இருந்துச்சு. நம்ம நாட்டு தான் காரசாரமா சாப்பாடு ருசியா இருக்கான். வேற நாடெல்லாம் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டாலும் நல்லா இல்லையா? அதான் சொல்லுது, எப்படா எனக்குலாம் நாக்கே செத்து போச்சு, எப்படா நம்ம நாட்டுக்கு வருவோம், நம்ம நாட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு இருந்துச்சு. அங்கேயே அது கடையில தான் வாங்கி சாப்பிட்டுச்சுங்க. ஆனா அங்கே என்ன இந்தியன் ஃபுட்டெல்லாம் கிடைக்குது. ஆனா இவ்வளவு டேஸ்டா இல்லையா? நம்ம பண்ற மாதிரி ஒழுங்கா பண்ண மாட்டேங்க.
அதான் சொல்லுது, இந்தியா இந்தியா தான். என்ன இருந்தாலும் ஃபுட்டில் அடிச்சு பணம் இருந்தா இந்தியா தான். ஆமா சொல்ற மாதிரி பணம் மட்டும் இருந்தா இந்தியா தான். இங்க கோயில் குளம் ஆமா நல்லா கோயில்லாம் இந்த கோயில் கட்டியிருக்க மாதிரி இருக்கு. நம்ம புவனேஸ்வரியம்மன் கோயில் பார்த்தோம்னா ஆமா செயற்கையா கட்டியிருக்கா. செயற்கையா கட்டியிருக்கா. புவனேஸ்வரியம்மன் கோயில் பார்த்தோம்னா அந்த மாதிரி மார்பிள் போட்டு முருகன் கோயில் இருக்கு அங்கே. ஓ மலேசியாவில் கோலாலம்பூர். அங்கேயும் இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. 6 கால பூஜை 5 கால பூஜை தெரியல. ஆனா இது ஒரு பழமும் வெத்தில பக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு போகுது. 2 பழம் வைக்க மாட்டாங்க, ஒரு பழம் தான் வச்சு கொடுப்பாங்க அர்ச்சனைக்கு. ஆமா அங்கெல்லாம் அர்ச்சனை எவ்வளவு வரும்? அங்கெல்லாம் சும்மா அர்ச்சம் இருக்கு. நம்ம 10 ரூபா போடுறதே அங்கெல்லாம் 100 ரூபா விடுவாங்க. அர்ச்சகருக்கே நல்ல காசு கிடைக்குமா? அவங்க நம்ம ஊர் அர்ச்சகர்லாம் இங்க போறாங்க மலேசியா. ஆமா சம்பாதிக்கணும். தட்டுல போடுறதே இங்க 10 ரூபா போடுறது. நம்ம இங்க 10 ரூபா போடுறதே இங்க 100 ரூபா போடுவாங்க. அதுக்கு இங்க என்ன ஒரே ஒரு டிராபேக் என்ன தெரியுமா? சொர்க்கபூமி இந்தியா தமிழ்நாடு தான். ஆனா இங்க மணி ரேட் குறைச்சி. இப்போ மணியோட ரேட்டு சம்பாதிக்கிறது இது எல்லாத்துக்கும் கொடுக்கறது எல்லாமே கம்மியாக கொடுக்குறாங்க. இதுவே நல்ல தான பிள்ளையா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியா தான் சொர்க்கபூமி. அங்கே வாழ்றவங்கள இங்கே வந்துருவாங்க. என்னடா பெரிய காசு, அந்த காசுக்கு தானடா இங்கே போனா, அந்த காசு இங்கேயே கிடைக்குதுடா, இங்கேயே இருந்துருப்போம்டா. இப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே இருக்கவங்க தான் முக்கால்வாசி ஃபாரின் போகிறாங்க. இப்போ ஃபாரின்லேருந்து யாராவது இந்தியா சம்பாதிக்கிறான்னு சொல்லுங்க, அது இல்லை. ஏன் மணி வர்றாங்கல்ல இந்த. ஆனா அவங்க மட்டும் தான் வராங்க. வேற எந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களும் இப்போ பெயிண்ட் அடிக்கிறவங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்கா, பெயிண்ட் அடிக்கிறான்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அதே மாதிரி டீச்சிங்ல இருக்கா, ஃபாரின்ல இருந்து டீச் பண்றா இங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? முதியோர் இல்லத்துல வேலை பார்க்குறவங்களா எந்த ஊருக்காரங்க? அவங்க எல்லாம் வேற. அந்த மாதிரி அந்த ஒரு சில வேலைகளுக்கு தான் வராங்க. இப்போ நம்ம மேஜராக டீசெண்டாக இருக்கவங்க இங்கே மளிகை கடையில் பில்லு போடுறவங்க இங்கே வெளிநாட்டிலேருந்து இங்கே பில்லு போடுறாங்கன்னு சொல்கிறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம இங்கேருந்து தான் அங்கே போய் பில்லு போடுறோம் என்ன. அப்போ அங்கே மணி கூட கொடுக்குறாங்க. அங்கே இருந்தா செலவு கூடன்ட்டு ஃபேமிலி இங்கே வச்சிடுறாங்க. ஆமா, அவங்க ஒரு ஆளுக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு மீதி காசு இங்கே அனுப்பிடுறாங்க. ஆமா, அப்போ மொத்தத்தில் மணி தான் இம்பார்ட்டன்ட் இல்லை மம்மி. அப்போ பேசாமல் மம்மி இந்த கவர்மெண்ட்டில் மணி அடிக்கிற இடத்துல சேர்ந்துட்டேன்னு நம்ம யோசிச்சு பாருங்க. இப்போ ரிசர்வ் வங்கியில் இருக்கவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்களா? இல்லை மம்மி, இப்போ நம்ம பேங்க்ல சேர்ந்து சம்பளம் வாங்குறதுக்கு நேராக ரிசர்வ் பேங்க்லேயே பணம் அடிக்கிற இடத்துல இருந்துட்டோம்னா பிரச்சனையே இல்லைல்ல. ஒரு கட்டை அடிச்சது எனக்கு குடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஆனால் அவங்களுக்கு கணக்கு சொல்லணும், எந்த இடம் மனிதன் மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. அப்புறம் இன்னைக்கு எங்கே போகலான் இருக்கீங்க? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த கண்ணு கிட்ட கருப்பாக இருக்குது. டாக்டர் 10 நாள் ஆச்சுன்னா வர சொன்னாரு. நேற்றே மாத்திரை இல்லை நைட்டுக்கு. அதனால இன்னைக்கு போகணுமா? போகணும். டோக்கன் போட்டிருக்கோம். அவரே டாக்டர் 4 மணிக்கு தான் வருவார். அவருக்கும் வீடு இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, பிள்ளை இருக்கு, 1008 இது இருக்குல்ல இருக்குன்னா அவர் தான் பகலில் பார்க்குறாரு. பகலில் வேற எங்கேயும் பார்க்குறாரு போல. 9 மெடிக்கல் காலேஜில் போவார் அவர். அங்கே போயிட்டு அப்புறம் இங்கே வரணும் போல. அங்கே போயிட்டு வரணும், மெடிக்கல் காலேஜ் பார்ப்பாரு. அங்கே காலையில் கவர்மெண்ட்டுக்காக பாடுபடணும். ஆனால் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்பா? இப்போவே 31 ஃப்ரெண்ட்ஸ் டோக்கன். இப்போ போடலே 31. அப்போ 31 பேரும் பார்த்தா சிம்பிளா இல்லை மேமி. இப்போ 31 பேரும் இன்னைக்கு மட்டும் 1000 ரூபா மேனி, ஒரு அப்ராக்சிமேட்டா 1000 ரூபா மேனி அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 31,000 30 பேருக்கு. இப்போ நம்ம 30 பேருன்னு நிறுத்த முடியாது. இன்னொன்று சாயந்தர டோக்கனு, காலையில டோக்கன் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 50-60 பேருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 60,000னா மாசத்துக்கு என்ன மம்மியாச்சு? ஆனால் அவர் ஒய்ஃப் என்னன்னா, இது அன்னைக்கு பார்த்தா கவர்மெண்ட் பஸ்ல ஏற்றி விட்றாரு, அவருக்கு வேர்த்து ஊத்துது. அவன் செக்கர் சொல்றேன், அவர் மட்டும் இல்ல, போய் அவர் அப்பாவுக்கு கொடுக்கணும், அம்மாவுக்கு கொடுக்கணும். எவ்வளவு கொடுத்தாலும் நிக்கும் மம்மி, நிக்கும். ஆமா, நீ என்ன ஒரு நாளைக்கே 30,000ன்றேன். நம்ம மாசத்துல பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த இதுல போட்டோம்னா பணம் போயிடும். வீடு கட்டுறோம், வீட்டுல எல்லாம் போட்டோம்னா பணம் போறது தெரியாம போயிட்டு இருக்கும். கரைஞ்சிரும். ஆமா, அந்த சித்தாளுக்குதே அந்த அளவுக்கு பண்றது இல்ல. ஆமா, அந்த டைல்ஸ் ஒட்டணும், இந்த மார்பிள் ஒட்டணும், இந்த டிசைன் மாத்தணும், அந்த டிசைன் மாத்தணும். வேஷனாவெல்லாம் கட்டினாங்கன்னா அப்படிதான் காசே தூக்கி சாப்பிட்றாங்க. ஆமா, அதனால அதுல பணம் செலவழிக்கணும்னு நினைச்சுன்னா பில்டிங் கண்ணு இது பண்ணலாம். பணம் இருக்குது,
பணம் செலவழிக்கணும்னு நினைச்ச பில்டிங். இப்ப வந்து தங்கத்துல முதலீடு போடலாம். இப்ப தங்கம் அந்த அளவுக்கு வந்துருச்சு. இல்லை மேம், அன்னைக்கு அந்த இதில் இந்த பழைய படத்தில் அருணாச்சலம் படத்தில் அவனுக்கு ரஜினிக்கு 30 நாளில் 30 கோடி செலவழிக்கணும் இல்லை. ஆமா, இப்போ இந்த காலமாக இருந்தால் போதும், தங்கத்தை மட்டும் வாங்கினா போதும். அவன் வந்து சேவிங்ஸ்ல வச்சுக்க கூடாதுமே எதையும். ஆமா, எல்லாமே அன்னைக்கு செலவாக்கிடணும். அப்படின்னா நீங்க இதுக்கு பண்ணலாம், வீடு கட்டுறது கட்டலாம். வீடு கட்டுறது அதுவுமே முதலீடு தானே சேர்ந்து போயிடுது. ஆமா, வீடு தம் பேர்ல எதுவும் இருக்கக்கூடாது. ஆமா அப்படின்னு செக் வைப்பாங்க. ஆனா அந்த மாதிரி படம் விறுவிறுப்பா உள்ள படம் இப்ப வர்றது இல்லை. ரஜினி படம் எல்லாம் சூப்பரா இல்ல, அந்த மாதிரி இப்ப எதுவும் படம் வர்றது இல்ல. இப்ப வர்றதெல்லாம் ஒரு ஜாலி படம் மாதிரி இப்ப வர்றது. இப்ப உள்ள மக்களும் நல்லாவா இருக்குது கர்மம் பிள்ளைகளும். ஏன் இப்போ உள்ளவங்களுக்கு என்ன இது எந்த பிள்ளை பொறுப்பா எல்லாமே வாழ்க்கையில நான் சொல்ற மாதிரி எல்லாம் டேக் இட் ஈஸியா இருந்து எல்லாம் எதுவுமே வருத்தப்படாம கிடைச்சிட்டா அந்த 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 சந்தோஷம் வந்து சந்தோஷம் மாதிரியே தெரியாது. புரியுதா? ஒரு சிலது வலிச்சு கிடைச்சு கஷ்டப்பட்டு கிடைச்சு அதை அனுபவிக்கும் போது அந்த சந்தோஷம் மாதிரி தெரியும். அந்த காலம் அப்படிதான் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை. ஈஸியா சம்பாதிக்கிறது இந்த யூடியூபை போட்டு சம்பாதிச்சிருதுங்க. ஈஸியா போகுது வாழ்க்கை, எந்த இதுவும் இல்லை. ஆனா பார்த்து ஏதாவது சிக்க வச்சாலும் ஒழிய வேற எதுவுமே இல்லை. கடவுள் ஏதாவது நோய் நொடின்னு கொடுத்தா தானே தவிர எல்லாம் ஈஸியா போகுது. ஆனால் அந்த எலிஜிபிலிட்டின்னு வச்சுருக்காங்களே, அதை தாண்டி தானே சம்பாதிக்குது. இப்போ இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு காசு வரும்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துல. அப்போ அதெல்லாம் பண்ணி தானே அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு ரெகுலர் ரொட்டீன் ஆயிடுது. நாள் பண்ணும்போது அது கஷ்டமா இருக்கும், 2வது நாள் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும், 3வது நாள் அது அவங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே ஆயிடுது. அப்போ அதுக்கு அந்த விஷயத்தை ஈஸியாக எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அப்படி தானே நம்ம சொல்லணும். அந்த காலத்துல உள்ளவங்க கஷ்டமா எடுத்துக்கிட்டாங்க, அப்படித்தானே? அந்த காலத்துல எங்களுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் வழி இல்லை சம்பாதிக்க. இந்த அளவெல்லாம் வழி இல்லை. பிளாட்ஃபார்ம் இல்ல போனது. ஆமா, பிளாட்ஃபார்ம் செல் இல்ல, பிளாட்ஃபார்ம் இல்ல. செல் இருக்கனாலதான் இப்ப எல்லாம் ஈஸியா போச்சு. நீங்க ஒரு சொன்னீங்கல்ல, எனக்கு பார்த்த ஒரு பொண்ணு கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கு, அதுல இருக்கு, இதுல இருக்குன்னாங்க. என்னென்னவோ சம்பாதிக்கிறது எப்படி எப்படியோ. ஆமா, நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, பேங்க் வேலைக்கு போவோம். வாழ்க்கை இப்போ உள்ள வாழ்க்கை சுவாரஸ்யமே இல்லாம தான் இருக்கு. என்னடான்ட்டு தான் இருக்கு. அதே மாதிரி விடிஞ்சாலும் சீக்கிரம் போயிடுது. ஆமா, இன்னும் கொஞ்சம் என்ன இருக்க மாதிரி இருக்கு. மதியம் நாங்கெல்லாம் ஒரு சீல அப்ப வாங்குவோம். இந்த ஒரு சீலையை அழகா துவச்சு நீட்டா வச்சு நீட்டா கட்டுவோம். இப்ப வாங்கும் போதே புதுசு வாங்குதுகளை ஒழிய எந்த பிள்ளையும். சரி, அதுக்கப்புறம் அதை பராமரிக்கும் போது சும்மா சோப்பு தண்ணிக்குள்ள போட்டு நுண்ணி இது அலசி போட்டுட்டு அப்படியே எல்லா பிள்ளையும் அப்படித்தான் காய போடுது. எதுவும் நீட்டா துவச்சு காய போட்டு வாங்கும்போது மட்டும்தான் அது புது உருப்படி. அப்புறம் அந்த உருப்படிக்கு வேல்யூவே இல்லை. பிள்ளையோட ட்ரெஸ்ஸையும் அப்படித்தான் போடுது. பணத்தோட அருமை அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு. இந்த நம்ம இருந்தோம்ல முதல்ல அந்த வீட்டுக்கு எய்த்தாப்புல அந்த ஒரு பொண்ணு இருந்துச்சுல்ல, ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போகும். ஆமா ஆமா, குண்டு இல்ல இந்த ஆமா சின்ன பிள்ளை, ஸ்கூல் 12வது 11வது படிச்சது. அந்த பெட்ரோல் பேங்க்ல இருந்தாரு அந்த புள்ள பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 7 ட்ரெஸ் மாத்தும். பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு நாளைக்கு 7 ட்ரெஸ் மாத்தும். வசதி இல்லாத புள்ளதான் ஆயா வீட்டுல இருந்துச்சு. பாத்தீங்கன்னா அவ துவைக்கிறது ஒரு சோப்பு தண்ணிக்குள்ள போட்டு அப்படியே முக்கிட்டு காய போட்டுரும். அவ்வளவுதான். எல்லாம் அப்படியே எல்லாம் ஈஸியா போச்சு வாழ்க்கை. மேக்கப் மட்டும் பண்ணிக்குது. ஆனா நீங்க அந்த காலத்துல இவ்வளவு தூரம் படிக்கல எல்லாமே எல்லாரும். இப்ப வீட்டுல 6 பேர்னா 6 பேருமே டிகிரி வாங்க கிழிச்சிச்சுங்க. இல்ல ஒரு பண்பா நடந்துக்குது தானே. சண்டை அடிச்சு பண்பா நடந்துக்குது. இப்ப ரோட்ல எல்லாம் அளவுக்கு இந்த அளவுக்கு சண்டை அடிச்சுக்கல. இப்ப அடிச்சுக்கலைன்னா உள்ளுக்க எல்லாம் இப்ப எல்லாம் எடுத்தவனுக்கு நியாயம், கொடுத்தவனுக்கு இல்ல மேமி. இப்ப நம்ம வந்து ஒரு கடையில தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நம்ம போய் அவன்கிட்ட இந்த பொருளை மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை அடிக்க நம்மளே. அதுல வந்து ஒரு ரியல் இருந்துச்சுப்பா. உண்மையான ஒரு மனத்தத்துவம் இருந்துச்சு அன்னைக்கு இருக்கிற காலம். இப்ப எல்லாமே போலியாதான் தெரியுது எனக்கு பார்த்தா. அதாவது உண்மை இல்ல, ஒரு மாய வலைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. பிடிக்கல. நாங்களும் நல்லவங்கதான் அப்படிங்கிற மாதிரி. நீ 4 பேருக்கு தெரியாம என்னத்தை எடுத்துக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்கன்னாலும் பரவாயில்ல, அது தப்பு இல்ல. ஆமா, என்ன அது தப்பாவே இல்ல. அவன் தெரிஞ்சு வந்து உன்னை கேட்டானா அதுதான் தப்பு. நீ
அவன் வந்து கேட்கறவன் தப்பு. ஆமா கேட்கறவன் தப்பு அப்படிங்கிற மாதிரி டேக் இட் ஈஸியா விட்டுட்டு போயிடணும். ஆமா சரி போயிட்டு போறேன் அப்படின்னு விட்டுறானா. இனிமே அது வராதுன்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு. இப்போ போய் நேரா போய் சொல்றாங்கல்ல, அது அவங்க கணக்குல காட்டல நமக்கு வராது அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியா போயிட்டு இருக்கணும். நம்ம முதல்ல டென்ஷன் ஆகும். சீக்கிரமே மாறும். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. உலகம் அழிஞ்சு திருப்பி மாறும், பழைய நிலைமைக்கு வரும். இது இப்ப ரொம்ப மோசமா இருக்கு வாழ்க்கை. ஒரு சொந்த பந்தம் இல்ல. எந்த பொம்பளை பிள்ளை கேட்டாலும் எந்த சொந்த பந்தமும் இல்ல. அக்கா இல்ல, அம்மா இல்ல, நாத்தனா இல்ல, மாமியா இல்ல, எதுவும் இல்ல. புருஷன் பொண்டாட்டி என்ன பணம் 3 தான். ஆமா, பிள்ளைய ஏதோ காப்பாத்தணுமேங்கிறதுக்காக காப்பாத்துது. பெத்துக்கணுங்கிறதுக்காக நம்ம மட்டுமே ஜடமா இருக்கக்கூடாது. அதுக்கு ஏதோ கொஞ்சம் மதிப்பு கொடுக்குது, அவ்வளவுதான். எதுவும் உண்மையான பாசத்துல பிள்ளைய வச்சுக்கல. நேத்துக்கு பாத்தீங்கன்னா இது இந்த சினிமா டைரக்டர் மம்மி அவர் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வராரு. அப்பதான் பார்த்தேன், இப்ப பிள்ளைய மேல உண்மையான பாசம் இருந்தா இப்படி பண்ணணும். இப்ப வந்து படம் பார்த்துட்டு வெளியே வராரு, ஸ்கிரீனை திறக்கிறாங்க. அவர் தான் டேரக்டர் அந்த படத்துக்கு. அவர் வந்து அவரே தன்னோட கரியர்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியே படம் எடுத்திருக்காரு. அவர் படத்தை பார்த்துட்டு அவர் பொண்டாட்டி 2 பிள்ளைய வெளியே வருதுங்கன்னா ஒரு பையன் வந்து அவரையே தொட்டுக்கிட்டே வரேன். இன்னொரு ஃப்ரெண்டு, அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் வெளியே வந்து நிக்கிறேன். இவர் ஸ்கிரீன் அப்படி திறந்துக்கிட்டு வராரு. நான் சக்சஸ் பண்ணிட்டேன், இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துல வராரு. அப்ப தன்னோட பையன் வந்து அவரை தொடுறேன், அவன் கையை வந்து தட்டி விட்டுட்டு அவனை போய் கட்டி பிடிக்கிறாரு அப்பா. இப்ப நான் எப்படி சொல்றேன்னா, என் பையன் இப்படி இருக்கியான்னு வச்சுங்க, அவனை தட்டி விட்டுட்டு நான் போய் ஃப்ரெண்டை போய் கட்டி பிடிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டேன்டா, நல்லா சம்பாதிச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிக்கிறாரு. அப்ப வந்து அந்த பையன் என்ன நினைச்சிருப்பேன், அப்பா நம்மளை தள்ளி விட்டு அங்கே போயிட்டாரு அப்படின்னு. அது மாதிரி அவங்களுக்குன்னு இப்ப வந்து அதுக்கு எப்படின்னா அவருக்கு வந்து அவர் ஹாப்பியா இருக்காருன்னா தம்பி வாடான்னு கூப்பிட்டுக்குவாரு. இப்ப அவர் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு தான் வேணும்னு நினைக்கிறாரு அந்த இடத்துல. அப்படிங்கறதுனால இவனை தள்ளி விட்டு அவங்கள்ட்ட போயிடுறாரு. ஆனா எல்லாரும் எல்லா நேரமும் பார்க்க முடியாது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பிள்ளை இருக்குன்னா அதை 24 மணி நேரமா அதுக்குள்ளே பார்த்துட்டு அப்படின்னு பார்க்க முடியாது. ஆனா உண்மையான அடிப்படை பாசம் அந்த காலத்துல இருந்துச்சு. இப்ப அடிப்படை பாசம்ங்கிறதே இல்ல. சும்மா ஒரு டிராமா மாதிரிதான் ஆசைக்கு பெத்துக்கணுங்கிறதுக்கா. வாழ்க்கையே ரொம்ப போரிங்கா இருக்குது. என்னவோ மளிகை நம்ம எத்தனை மணிக்கு போலான்னு இருக்கீங்க? புதுக்கோட்டை ஒரு 4 மணிக்கு போவோம். போனா 6 மணிக்காவது பாப்பாரு. என்ன கார்ல போறதா இதுலயே யோசிக்கிறதுல மழை வர்றதா? சாயந்தரம் ஆனா மழை வந்துருது. என்ன பண்றதுன்னு புரியல. டெய்லியுமே மழை வந்துருது. ஆமா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மம்மி இன்னைக்கு இந்த இது பொங்கல் போட்டிருக்கேன். ஏன் இன்னைக்கு பொங்கல்? பொங்கல் போட்டேன். டெய்லி மாவே எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாமேட்டு. நாளைக்கு வேணும், நாளான்னைக்கு மாவாட்டிடுவோம். திங்கக்கிழமை எல்லா மாவுமே கிரைண்டர்ல தான் ஆட்டுவீங்களா? ஆமா. இட்லிக்கு அரிசி ஆட்டிட்டு உளுந்து வேணா அரை உலக்கு போதுங்கிறியா? அந்த வடை. ஆமா, ரொம்ப வடை வேண்டாம். இங்க நமக்கு மிக்சியில அரைச்சோம்னா சரியா வர மாட்டேங்குது வடைக்கு. ஏன் மிக்சி மாத்தணுங்கிற எண்ணமே வரல உங்களுக்கு? மிக்சி மாத்தணும். எல்லா மிக்சியும் தூக்கி போட்டுவிட்டு ஒரு நல்ல மிக்சி, சூப்பர் மிக்சி 4500 ரூபா 5000 ரூபாய்க்கு அப்படி வாங்க. நச்சுன்னு வைக்கணும். ஒரு பொருளை வச்சாலும் நச்சுன்னு அரைக்கணும். அப்படி வைக்கணும். இப்ப அருவாள் ஒண்ணு வச்சிருக்கோம் வச்சுங்க, அருவாள் 32 வெட்டு வெட்டுனா கூட வெட்ட மாட்டேங்குது. இல்ல அருவாள்லாம் நம்ம இது கூர்மைப்படுத்திக்கலாம். அருவாள்லாம் கத்தி அருவாள்லாம் நமக்கு மாத்த வேண்டியது இல்ல. இந்த இடத்த கூர்மைப்படுத்தணும்னா போதும். அருகாமனை எல்லாத்தையும் இந்த முனைய கூர்மைப்படுத்துறது இருக்கு நம்மள்ட்ட. அது இதுல வாங்கியிருக்கோம். அதுல இல்ல மேமி, இப்ப வந்து அந்த இவங்க மரம் வெட்டுறவங்கள்ட்ட எல்லாம் அருவாள் பத்தின்னு வச்சுக்க, நல்ல ஷார்ப்பா ஒரு வெட்டு வெட்டினாலே வெட்டு. அது அவங்க அப்படி கூர்மைப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தா தானே அந்த வேலைக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஒரு மரத்தை போய் வெட்டுறா, டைங் டைங் டைங், நீ என்னைக்கு வெட்டி வர்றது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தீபாவளிக்கு எங்க மம்மி வேற எங்கேயும் டிராவல்? வேற எங்கேயும் போறது இல்ல. உறவுகளும் இப்ப உறவுகள்ங்கிறதும் இல்ல, ஒண்ணும் இல்ல. தீபாவளி அன்னைக்கு எங்கேயும் டிராவல்? தீபாவளி அன்னைக்கு எல்லாம் இங்க போறது இல்ல. மறுநாளே மாட்டு பந்தயமா இருக்குமோ, நம்ம அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். இவ்வாறு புழுவ இதுல இருந்தது.
இங்கே பாருங்க guys. பூக்கோஸ்ல இருந்து புழு. அது கை அப்போ எல்லா புக்கோஸ்லையுமே புழு இருக்குமா? புழு இருக்கும். அதனாலதான் சுடு தண்ணியில ரொம்ப நேரம் ஊற வச்சிடணும். அது அதுகளுக்குள்ள உட்காந்துருக்குங்களா? புழு இல்லாத வளர்றது கேட்டா அதே. ஓ, புழு இல்லாத பூக்கோசே பார்க்க முடியாதா? பார்க்க முடியாது. அதனாலதான் பூக்கோசை வந்து சுடு தண்ணியில அப்படியே போட்டு வச்சிடுறது. இதுகளுக்குள்ள இருக்கும், எதல்களுக்குள்ள. ஓ, அப்போ அதை நம்பி சாப்பிட முடியாது இல்லை? இல்ல, அது அவ்வளவு தூரம் ஒன்றும் பண்ணாது. குட்டி குட்டி புழுவாக தான் இருக்கும். குட்டி குட்டி புழுவாதே. இந்த இதுல சைனீஸ் ஃபுட்டில் இந்த பாம்பெல்லாம் சாப்பிட்ற மாதிரி. இது ரொம்ப வாங்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. விலையும் கூட நான் ரொம்ப வாங்க மாட்டேன். நீ வாங்கி பார்த்துருக்கியா? பார்த்து நான் இப்போதான் வாங்கியிருக்கேன், இல்லைன்னா வாங்க மாட்டேன். இடையில ஒரு வாரம் எப்பயாவது வாங்கியிருப்போம். ஆமா, அது வாசமா ஒரு மாதிரி முட்டைக்கோசு வாசம் மட்டுமே வீசும். ஆனா முட்டைக்கோசு வேஸ்ட் இல்ல. ஆமா, அது ரொம்ப தொலைன்னு இருக்கும். ஆனா அதுவுமே முட்டைக்கோசு வாசம் தான் வருது. ஆனா அதுவுமே பருப்பு போட்டு செஞ்சா டேஸ்டா இருக்கு. பருப்போட பருப்பு நல்லா இருக்கும். புடலங்காயுமே உனக்கு வந்து காய் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். பிஞ்சா காயா இருக்கும். ஆமா, முத்தலா இருந்தா நல்லா இருக்கும். நேத்துக்கு ஒண்ணு செஞ்சீங்களே, ஆமா, அது நல்லாவே இல்ல, வாயிலே வைக்க முடியல. ஆமா, வீட்டுலதான் போட்டோம். நல்லா இல்லைன்னா சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. ஆமா, அவனுக்கு இறங்காது, நமக்கு இறங்காது. நேத்து இறங்க மாட்டோம்ன்றுச்சு. நானும் மல்லு கட்டி சரி வேற பொரிச்சு கொடுத்தேன், அதனால பரவாயில்ல. இல்ல மம்மி, நான் அப்பளத்தை ஒரு வாயும் புடலங்காய ஒரு வாயும் வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம்டான்னு யோசிச்சேன். அப்புறம் பார்த்தா புடலங்காய 2 வாய் வச்சேன் பாருங்க, உப்பும் இல்லாத மாதிரி இருந்துச்சு, பிளஸ் இறங்கவும் இல்லை, முத்தலா இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல 2 வாய், அப்பளத்துல 2 வாய், இதுல 1 வாய் மட்டும் வச்சுக்குவோம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 வாய் வச்சேன், அப்புறம் 1 வாய் வச்சேன், அப்புறம் வேண்டாம் அப்பளத்தை மட்டும் வச்சு சாப்பிட்டுருவான் அப்படின்னு சொல்லி. எப்படி தெரியுமா சாப்பிடுறேன்? சாப்பிடுறது பார்த்தா நல்லா இருக்கு. எத்தனை வெஞ்சனா வந்தாலும் சுத்தி வச்சுக்கிறேன், சாதம் வச்சுக்கிறேன், குழம்பு ஊத்திக்கிறேன். குழம்பு ஊத்தி பிணைஞ்சிட்டு எல்லா காயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த வாயில வைக்க போற சாதத்தை வச்சு வாய் கொள்ளாம வாயில வைக்கிறேன். ஓ, சூப்பர். அப்படிமே வாயில வச்சுட்டு ஒரு வாய் வச்சு அவன் தான் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து சாப்பிட்றேன், எங்க வேணாலும் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து சாப்பிட்றேன், எங்க வேணாலும் உட்காந்து சாப்பிட்றானே. இப்பெல்லாம் இப்படி சாப்பிட்றது இல்லையே. இப்ப சாப்பிட்றேன், ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் சாப்பிட்றேன். இப்ப எதையுமே மாத்திக்கல, ட்ரெஸ் மட்டும் தான் கொஞ்சம் நீட்டா போடுறேன். மத்தபடி அம்மா கஞ்சி வச்சிருந்தா அதை புளிஞ்சு வச்சு குழம்பு ஊத்தி சாப்பிட்றேன். இப்பயுமே அம்மா ஒரு நாளைக்கு காலையில பழைய சோறு தான் இருக்குங்க, அதையும் புளிஞ்சு வச்சு மீன் குழம்பு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊத்தி வச்சிருக்கோம், அதை வச்சு சாப்பிடுறேன். அதுக்கு தொட்டுக்க என்னமோ இல்ல, வெங்காயத்தை கடிச்சுக்கிறேன், சின்ன வெங்காயத்தை கடிச்சுக்கிறேன். ஆனா சூப்பரா இருக்கும். ஆனா மம்மி, இந்த காலத்துல இந்த வெங்காயம் கடிச்சுக்கிட்டு சாப்பிட்றவங்க, ஊறுகாய் தொட்டு சாப்பிட்றவங்க ரொம்ப குறைஞ்சிருச்சு தானே? குறைஞ்சிருச்சு. ஆமா, இப்ப எல்லாருக்குமே ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்றாங்க. இப்ப பேச்சுலரா இருக்கவங்க கூட ஒரு பொரியல் செஞ்சு கத்துக்கிறாங்க, இல்லைன்னா முட்டை அப்படி வச்சு சாப்பிட்றாங்க. இப்போ ஜவஹர்னு சொல்லிட்டு எனக்கு சென்னையிலலாம் அவன் அப்போ நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயில இருக்காங்க. எப்போவா இருந்தாலும் என்கிட்ட இல்லைன்னா மற்றவங்க இருக்கவங்கள்ட்ட காசு கொடுத்து முட்டையை வேண்டாம் தர்றா பொரியல் பண்ணிக்கோம்டா, முட்டையை வேண்டாம் தர பொரியல் பண்ணிக்கோம்டா. எப்போவா இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் இப்போ வந்து முட்டை நல்ல ஃபுட் ஆயிடுச்சு, பொரியல் மாதிரி. முட்டை வந்து நல்லதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப ஆராய்ச்சியில. ஆமா, அதனால எல்லாரும் முட்டை சேர்க்க ஆரம்பிச்சு. அப்ப வந்து இந்த 2 முட்டை சாப்பிடலாம். அப்ப வந்து இந்த வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டு சாப்பிடுறது குறைஞ்சிரும் தானே? குறைஞ்சிரும். அவன் என்னமோ வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டே சாப்பிடுறான் எப்பயுமே. அப்ப முட்டை எவ்வளவு வித்துச்சுன்னா 6 ரூபா தான் வித்துச்சு, இப்பவும் அவ்வளவுதான் விக்குதா? அப்படிதான். முட்டை ரேட்டு ஏறாது, முட்டை ரேட்டு ஏறும், இந்த சத்துணவுகளுக்கு கொடுக்கறனால ஏறும். கொஞ்சம் ஏறிட்டு குறைஞ்சிரும். ஆமா, மழை காலம் வந்தாலே குறைச்சிருவாங்களா? ஏதோ ஒரு காலம் வந்தா குறைச்சிருவாங்க முட்டை. இனி கவர்மெண்ட்ல எல்லாருக்கும் கார் கொடுப்பாங்க. கார் இனிமே ஈஸியா வந்துடும். இல்ல, கார் கொடுக்கறத விட இந்த ரொம்ப வருஷமா சொல்றாங்க இந்த எஜுகேஷன் லோன், அத வந்து ஃபுல்லா யாருமே படிக்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க. அது தள்ளுபடி ரொம்ப இப்ப இதுக்கு போயிடுச்சு. இல்ல, எதுக்கு போனாலுமே தள்ளுபடின்னு ஒண்ணு கொண்டு வந்தாதே அவங்க வந்து ஆட்சிக்கு வர முடியும். இப்ப நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறா. ரெண்டாவது, இவன் ஸ்டாலின் பண்ணணும்னு நினைச்சாலும் அவனுக்கு கீழே இருக்கவங்க பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இப்ப எப்படி நம்ம எல்லாருமே வரட்டும், பயந்து கட்டுறவங்க கோர்ட்டுக்கு போட்டோம்னா எல்லாரும் பயந்து கட்டிடுவாங்க அப்படின்னு நினைச்சு கோர்ட்டுக்கு போட்டாங்க. கோர்ட்டுக்கு போய் யாரும் கட்டல, நிறைய பேர் கட்டல. அவங்கள்ட்ட வசதி இருந்தா தானே கட்டுவாங்க, கட்டல. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் கிட்ட கொடுத்தாங்க. ரிலையன்ஸ்காரங்க போன் பண்ணி பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கட்டுங்க யாரு பேர்ல லோன் இருக்கு, என்ன கட்டுங்கன்றாங்க.
மணி இருந்தா தானே கட்ட முடியும். இப்போ அவங்க வாங்குற மாதிரி சம்பளம். அம்பானியா எவனோ எடுத்தேன், எத்தனையோ கோடி எடுத்துட்டேன். 560 கோடியோ 700 கோடி. அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி அதெல்லாம் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஃபைலை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் கேள்வியே இல்லை. அந்த 560 கோடிக்கு தானே இருக்கும் மொத்தமே. ஆமா ஆமா, மொத்தமே அவ்வளவுதான் இருக்கு. இதை தள்ளுபடி பண்ணிட்டா என்ன மக்களுக்கு? மக்கள் இல்லாத மக்கள் தானே. அதுவும் நம்ம மக்களுக்கு தானே கொடுக்குறீங்க. ஆமா, அதை விட்டு அவன் எடுத்துட்டு போனவன ஃபைல க்ளோஸ் பண்ணி நீ நல்லா ராஜான்றாங்களாம். அவன் வெளிநாட்டுக்கு அவனை கண்டுபிடிக்க முடியலன்னு விட்டுறாங்க. அதே நம்ம நாடு இழிச்சு எவனாவது கீழ்த்தரப்பட்ட கிடைச்சான்னா அவனை போட்டு நெய்ன்னு நக்கிறது. அதான் இந்த போலீஸ்காரர் அடிப்பார்ல, போலீஸ்காரர் யார்கிட்ட வீரத்தை கட்டுவாருன்னு இந்த சைக்கிள் திருடினவன், பூட்டு உடைச்சவன், இந்த மாதிரி குட்டி இருக்கவங்கள்ட்ட பெரிய திருட்டு மரியாதை. சார் வாங்க சார், உட்காருங்க சார். என்ன சார் பிரச்சனை? அப்படிதான் சொல்லுங்க சார். பண்ணிடலாம் சார். எங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்க சார், பண்ணிடலாம் சார். அடா பாவிகளா, திறமைக்கு தான் மதிப்பு. அப்ப பாத்தியா, அவ்வளவு தூரம் வாங்குறேன். திறமைக்கு நீ நல்ல திறமையா இருந்தாலும் கெட்ட திறமையா இருந்தாலும் திறமைக்கு ஒரு மதிப்பு இருக்கு. டேலண்ட்டுக்கு தான் இங்க மதிப்பு. அவன் இவ்வளவு தூரம் கொள்ளையடிச்சு போயிட்டேன். அப்ப அவன்கிட்ட டேலண்ட் இருக்கு. அவன்கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் வாங்கின பொழைச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே இல்லாதவன்னா அவனுக்கு பொழைக்க தெரியல. இந்த மாடை திருடிட்டு அவன் அதுக்கு அடிக்க மாட்டிக்கிட்டேன். அவனுக்கு பொழைக்க தெரியல, அதனால அவனை அடிச்சு கொள்ளு அப்படிங்கிறாங்க. இல்ல ஆனா வந்து நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, நியாயமா நடந்துக்கணுங்கிறதெல்லாம். நியாயம் எல்லாம் இங்க இருக்கு. நியாயம் எல்லாம் கத்திரிக்காய். நியாயம் எல்லாம் கிடையாது. இப்ப எவனுக்கு என்னென்ன தோணுதோ அதை சரின்ட்டு போக வேண்டியதான். மணிதான் மெயின். ஆமா, நீ எடுக்கிறதுல எனக்கு கொஞ்சம் தரியா, சரி நீ அந்த தப்பு பண்ணிக்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாங்க. அப்படிங்கிற மாதிரி உலகமே அப்படியே ஆயிடுச்சு. இந்த நியாயம் கரெக்ட் பேசுறவன்லாம் பார்த்தா அவனுக்கு தான் கடைசி பந்தோபஸ்து போடுறாங்க. இந்த கலெக்டர் ஒருத்தர் இருக்காருல்ல, சகாயம், அவரு கரெக்டா இருக்காரு. ஆனா கலெக்டர்லயே அவருக்கு தான் பாதுகாப்பு வேணும். அவரை கொள்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்டா அவர் தான்டா கரெக்டா இருக்காரு, மத்த கலெக்டர் எல்லாம் ஒத்து ஊதுறாங்கடா. அப்படி இந்த ஏதோ ஒரு குவாரிய ஏதோ பண்ணுனாரு அவருக்கு. பவுன் விலை ஏறதுக்கு ட்ரம் தான் காரணமா? நிறைய பேர் போட்டிருக்காங்க. பவுன் இந்த அளவுக்கு விலை விக்கிறது காரணம் ட்ரம் தான் காரணமா. 1 கிராம் 94,000. அப்ப 1 கிராம் 1 லட்ச ரூபா வந்துடும். ஆமா, 1 லட்ச ரூபாய்க்கு மேல வந்துடும். இனிமேலாம் வாங்கவே முடியாது. இனிமேலாம் பிள்ளைகளுக்கு சும்மா 2 பவுன் போடுறாவே அவங்க பணக்காரன்னு சொல்லணும். ஆமா, அப்படி இருக்கு நிலைமை. 500 பவுன் வச்சிருக்கவங்கலாம் 500 கோடிக்கு சமம். அப்போ இப்போ பவுன் வந்து இப்போ சொல்கிறோம் மம்மி, நம்ம வந்து 1000 ருபீஸில், அதாவது அம்பாச்சிட்டெல்லாம் நிறைய பவுன் நகை இருக்கு. இல்லை மம்மி, அம்பாச்சி மையம் இன்னொன்று வேணும் தெரியல அந்த மம்மி. இப்போ வந்து நம்ம பவுன் 8000 ரூபா இருக்கையில பார்த்தோம்ல, கிராம் 1000 ரூபா இருக்கையில பவுன் 8000 ரூபா. அப்போ இருக்கையில வந்து நம்ம 1 லேக் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோமா. ஆனால் சொன்னாங்க, அறிவியலாளர்கள் சொன்னாங்க 1.5 லட்ச ரூபா வரைக்கும் ஏறும்லாம் சொன்னாங்க. அப்படியா? ஆமா, அப்பவே சொன்னாங்க. ஆனா நம்ம வந்து அப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல, நம்ம சேம் ஜெயிக்கணும்னு நினைக்கல. இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல நினைக்கிறோமா, இனிமேலுக்கு அது பவுன் வந்து 1 கோடிக்கு போகும். இப்போ 1 கிராமே 1 லட்ச ரூபா வரும்னு நினைக்கிறோமா? நீங்க நினைக்கிறீங்களா? வருமா? வரும்னு நினைக்கிறேன். அப்படி வந்தா இப்பவே சேமிக்கணும்னு தோணும் தானே உங்களுக்கு? சேமிக்கிறாங்க, அப்படின்னு சேமிக்கிறாங்க நிறைய பேரு. இவே வாங்கி கொடுத்துருக்கேன் பாரு, கிருத்திகா. அந்த பொண்ணுக்கு மாசமா இருக்கு, அதுக்கு வளகாப்புக்கு நான் 4 பவுனுக்கு வளையல் வாங்கி கொடுத்துருக்கேன். அவனுக்கு நல்லா வருது இருக்கு. இந்த இதுல யூடியூப்லயும் சரி, கேக்லயும் வருது, இந்த இதுலயும் நல்லா வருது. ஆர்டர் நிறைய பண்றாங்க. வெறும் இதே பண்றேன், வேற வேலை பாக்கல. இதுலதான் நல்லா நம்மளுக்கு இப்ப அந்த அம்மா அப்பாவுக்கு செய்யறேன், ஒய்ஃபுக்கு செய்யறேன், பிள்ளைக்கு செய்யறேன். எப்பா கறி வேணுமா, கறி வாங்கி வந்து கொடுக்குறேன். எல்லாமே பண்றேன். நல்ல பையனா இருக்கேன். அதான் அவன் சொல்றேன், கஷ்டப்பட்டு உழைச்சா நம்ம நல்லா வாழலாம். ஆனா நம்ம கஷ்டப்பட சரியா இருக்கணும், உழைக்கிறது கரெக்டா உழைக்கணும். ஆமா, அப்படிங்க. எதுவுமே நம்மளால முடியாதுல்ல. அவனை ஒரு காலத்துல சொன்னாங்களா, டே நீ சைக்கிளை தவிர நீ கார்லாம் பாத்துருவியாடா அப்படின்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க. அவன் போட்டிருக்கேன் பாரு. என்னை ஒரு காலத்துல சொன்னாங்க. இப்ப நான் டாப் கார் வாங்கியிருக்கேன், 15 லட்ச ரூபா. நீங்களே கெஸ் பண்ணிக்கீங்க. வீடு பெரிய வீடு கட்டிட்டேன், ஒரு வீடு கட்டிட்டேன். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். அவன் நல்லா உழைச்சிருக்கேன். அவனை லவ் பண்ண பொண்ணு விட்டுருச்சான். மறுகாதே இந்த வீட்டாவை கல்யாணம் பண்ணிருக்கேன். லவ் பண்ண பொண்ணுக்கு பொண்ணு கேட்க போன இடத்துல
நீ எல்லாம் எப்படி நீ என் பொண்ணை கேட்கலாம், உன்கிட்ட என்ன தகுதி இருக்கு, உங்க அப்பா பரோட்டா மாஸ்டர், நீ என்ன சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இன்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி நான் உயர்ந்து நிக்கிறேன். அந்த பொண்ணை கட்டினவன் கூட சாதாரண ஏதோ கவர்மெண்ட் வேலை தான் பாக்குறேன். இன்னைக்கு அதை விட உசந்துட்டேன். நல்ல வீடு வாங்கி கார் வாங்கி பொண்டாட்டிக்கு நகை, இந்த காலத்திலயும் நகை வாங்கி கொடுக்குறேன் பாரு, இந்த விலை விலையும். அப்ப அவன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். அதனால உழைச்சா கண்டிப்பா முன்னுக்கு வரலாம். உழைப்பு தான் நம்ம எதுல போட்டா பெனிஃபிட்டா இருக்கும்னு யோசிக்கணும். வளர்ச்சி இருக்கவங்க 50 பேர் நல்லா வளர்ச்சி எதுல இருக்குன்னு பார்த்து உழைக்கணும். யூடியூப்ல இருக்கவங்க 50 பேருக்கு ஹேமாஸ் கிச்சன்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் டல்லா இருக்கு. ஹேமாஸ் கிச்சனுக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா அவங்க டாப் ரேஞ்சில் தான் இருந்தா, டாப் ரேஞ்சில் தான் இருக்காங்க. வயசாயிருச்சு வேலை. இனி பையனை வேற ஃபீல்டுக்கு விட்டுட்டாங்க. பையனை இதுல புருஷன் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டாரு. ஆமா, அதனால அவங்களால பார்க்க முடியல. இன்னொருத்தெல்லாம் போடுறாங்க எல்லாரும் நல்ல டாப்ல. அதிரச மாவு மட்டும் 50 செஞ்சு வித்துருக்காங்க. அதிரச மாவு மட்டும் அவ்வளவு 3 அண்டா. அது ஒரு நாளைக்கு அவ்வளவு சேல்ஸ் ஆகுது. அதிரச மாவு சின்ன சின்ன பேக்கெட்டா போட்டு வச்சு 250 கிராம் இப்படி அப்படி போட்டு வச்சு சேல்ஸ் பண்றாங்க. நல்லா யூடியூப்ல நல்லா ஓடுதுப்பா. யூடியூப் தான் இப்ப இன்கமே, நல்லா இன்கம் ஓடுது. இல்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லாதான் வரும். பிசினஸ் இப்ப கிரானைட் வந்து கிருத்திகா பாப்பாவோட அப்பா வந்து ப்ரௌனிஸ் கேக்கு, அந்த கேக்கு அதுக்கு என்னமோ எக்ஸ்ட்ரா போடுறேன், மிட்டாயி என்னமோ இன்கிரீடியன்ஸ்லாம் 500 ரூபாய்க்கு வாங்கினா ப்ரௌனிஸ் இதுல ஏதோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், இந்த சார்ஜ் இல்ல. நம்ம இப்ப பேக்கரியில போய் வாங்குற மாதிரி பர்த்டே கேக் வாங்குறதுக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணி அந்த மாதிரி நல்லா யூடியூப்ல இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லா ஓடுது. நல்லா எல்லாருமே பிசினஸ் பண்றாங்க. ஒரு சிலர் சேலை பண்றவங்களுக்கு அவ்வளவு தூரம் ஓடல. இந்த ஃபுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இந்த இது அவங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்க. டிஎஸ் ஃபேமிலி விடு 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 விடுன்னு சொல்லுவாங்க. அவங்க பயங்கரமா வளர்ந்துட்டாங்க. அவங்க வளர்ச்சியெல்லாம் பார்த்தா இல்ல அவங்க அம்மா நல்லா பேசுது. அதே ஐயோ அது பேசுறது கேட்டா டென்ஷன் ஆயிருக்கு. இவங்க மேற்கொண்டு டென்ஷன் ஆயிரும். அதுல கமெண்ட்ல போடுறதுக்கு ஏன்க்கா இவ்வளவு ஸ்பீடா பேசுறிய, எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு கமெண்ட்ல போடுது. அது அன்னமாச்சி எல்லாம் பொறுமையா பேசும். அன்னமாச்சி இல்லமே, அது ஒருத்தருக்கு கேரக்டர். எல்லாரும் ஒரே மாதிரி வர முடியுமா? இப்படி பேசுனா புரியுமா பேசுறது? இல்ல ஒரு சிலருக்கு பிடிக்கும். இப்போ படத்துல சூர்யாவும் விஜயும் ஒண்ணா, அது மாதிரிதான் எல்லாமே பிடிக்கல. டிஎஸ் ஃபேமிலி ஆனா நல்லா ஒரு சிலருக்கு டிஎஸ் ஃபேமிலி தான் பிடிச்சிருக்கும். எல்லாரும் குடும்பத்தோட 2 பசங்களும் இதுக்குதான் வேலை பார்க்கறாங்க. புருஷனும் வேலை பார்க்கறாரு இந்த அம்மா. அதோட வேலையாளுக்கு நிறைய பேர். அவங்களுக்கு எல்லாம் ஜவுளி எடுத்து கொடுக்குறாங்க தீபாவளிக்கு. நல்லா நல்லா வந்துட்டாங்க, ரீச் ஆயிட்டாங்க. யூடியூப் மூலமா நிறைய பேர் ரீச் ஆயிட்டா. போய் வெளி மத்த பிசினஸை விட ஆர்டர் பண்றதும் இதுல இதெல்லாம் இது பண்ணிக்கிறார். இவன் அப்படிதான் வந்திருக்கணும். இது நம்பர் விட்டு நல்லா அவனுக்கு எண்ணெய் பிசினஸ் எல்லாம் நல்லா தான் போணுச்சு. அவனுக்கு ஹெல்த் சரியில்லை. அப்பாவுக்கு எடுக்க தெரியாது. அப்பாவுக்கு வயல்ல உழைக்கதான் தெரியுமா ஒழிய மத்ததுக்கெல்லாம் தெரியாது. செல்லுல என்ன நோட்டுனா என்ன வரும்னு. அதனால அவனை செய்ய முடியாது. அதனால அவன் போடுறதே வீடியோ இல்லைன்னா இல்ல. அதனால சும்மா இருக்கு. அண்ணன் இதுல தலையிட மாட்டேங்கிறேன். என்ன நம்ம நறுக்கிங்க? இந்த பூக்கோஸ் நறுக்கியாச்சு. வெங்காயம் தக்காளி, முட்டை குழம்புக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு இதை வந்து நல்லா சுடுதண்ணி ஊற்றி கழுவிட்டு சமைக்கணும். அது போட்டு பெரட்டி வச்சுட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும். அவ்வளவு சமைச்சிட்டு பார்க்கலாமா? சுட சுட சாதம், மதிய லஞ்ச் கைஸ். ஆமா, சுட சுட சாதம், முட்டை குழம்பு, தயிர் என்னமோ தண்ணியா உறைஞ்சிருக்கு இன்னைக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட காலிஃப்ளவர் இது 65. இது நம்மளோட லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.